Hello everyone. இந்த வீடியோ நான் வந்து ஆக்சுவலி லைவ் வரலான்னு தான் நினச்சேன். பட் ஸ்டில் பரவாயில்லன்னு சொல்லி ரெக்கார்டட் எடுத்துட்டேன். இந்த வீக்கில் நான் கண்டிப்பாக ஒரு லைவ் வந்துடுவேன். ஸோ அபவுட் வாட் இந்த வீடியோ அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி இந்த இயர், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி நான் சும்மா மழுப்ப விரும்பலை. இந்த இயர் நீட் யாரெல்லாம் படிக்க போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வில் பி இன் மெடிக்கல் காலேஜ், டேம் ஷோர். அதுக்கு அண்ட் கட் ஆஃப் பற்றி எனக்கு தெரியலை, அதே மாதிரி கட் ஆஃப் பற்றி தெரியலை, ஹையாக இருக்குது. அதே மாதிரி இந்த நீட்டோட ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, மேபி ரீவேல்யூவேஷன் வரலாம், தட் இஸ் ரிசல்ட் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது அப்படி நம்ம கொஞ்சம் சைடில் வச்சிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், a thing which we have to notice, next year நீட் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இயர் நீட்டுக்கு இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்று சொல்லிடுறேன், இந்த வருஷம் நீட்டுக்கு இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து ப்ராப்பராக படிக்கிற ஆளுங்க மட்டுமே ப்ராப்பராக மார்க் எடுக்க முடியுமே தவிர மீதி யாருமே மார்க் எடுக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த வருஷம் நீட்டில் நீ மினிமம் 670 ஆச்சு ஸ்கோர் பண்ண முடியும். 670 680 இட்ஸ் மினிமம் மார்க். மேபி கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் நம்ம வந்து டாப்ல இருக்கணும். கரெக்டாக இப்போ நம்ம எப்பவுமே டாப்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஹை மார்க் 700 720 ஸ்கோர் பண்ணணும்னு ஒரு ஆசை வச்சா மட்டும்தான் அது 650 வந்து நிற்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்ட்ராட்டஜி, நீ ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, நீ படிக்கிற விதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட இதெல்லாம் மாறி இருக்கு, பிகாஸ் நான் கொஞ்சம் டிராயிங்லாம் பண்ணியிருந்ததுனால கலர்ஸ்லாம் மாறி இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டார்ட். இந்த வேர் டு ஸ்டார்ட் இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் இஃப் யூ ஆர் ரீரிப்பீட்டர்னா கூட எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் ஐ வில் ரெக்கமெண்ட், இஃப் யூ ஆர் ஸ்கோர்ட் 550 பட் ஸ்டில் நீங்க ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா கூட நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு தோன்றது உட்காந்து படி. சரியா? பேசிக் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீ தாராளமா உட்காந்து படி. ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசிக் கவர் பண்ணுங்க. cover the basic. பேசிக்னா என்னென்ன பேசிக் கவர் பண்ணணும்னு சொல்லி நான் அதுவும் சொல்லிடுறேன் உனக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஃபிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஃபிசிக்ஸ்ல பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மேத்னு ஒரு லெக்சர் இருக்கு, ஒரு 2-3 லெக்சர் இருக்கும், என்னோட சேனல்லே இருக்கு. அதை வந்து இன்னும் புதுமைப்படுத்தி நெக்ஸ்ட் மந்த் இல்லை ஆகஸ்ட்ல நான் திருப்பி இன்னொரு லெக்சர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பேசிக் மேத்ல என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு. நான் இங்க எழுதலை, பட் ஸ்டில் அப்படியே சொல்ற வாயால கேட்டுக்கோங்க. பேசிக் மேத்ல யூ ஷுட் நோ பாயிண்ட்ஸ்ல இருக்கிறத ஃப்ராக்ஷன்ல எழுத தெரியணும், ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத பாயிண்ட்ஸ்ல எழுத தெரியணும். இதெல்லாம் எதுக்குன்னா உன்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேவா? இது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். தேர்டு, இன்டிகிரேஷன் டிஃபரன்சியேஷன்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் இன் பிசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உனக்கு செயின் ரூல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இன்டிகிரேஷன்லேயே வந்துடும். இன்டிகிரேஷன் டிஃபரன்சியேஷன்ல நான் சொல்ற எல்லாமே வந்துடும். அப்புறமா ஏபி ஜிபி தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா கிராஃப் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கிராஃபோட ரிலேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கிராஃப் இப்படி பிளாட் பண்ணா இந்த கிராஃப் வரும், அப்படி பிளாட் பண்ணா இந்த கிராஃப் வரும் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா இன்னும் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி என்னது, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாம் என்னது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா வந்து அந்த இவ்வளோ பெரிய இல்லை 2 லைன் கோடு போட்டுட்டு அதில் வந்து இந்த குவாட்ரண்ட் சொல்லி அதுவும் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டுமே உன்னால பிசிக்ஸ் படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டுமே உன்னால பிசிக்ஸ் படிக்க முடியும். நான் ஈவன் கோர்ஸ் லான்ச் பண்ணா இது எதுவுமே நடத்தாம கோர்ஸை கொண்டே போக மாட்டேன். 1 மாசம் பேசிக் மேத் மட்டுமே போகும். 1 மாசம் போகாது, 2-3 வீக்ஸ் ஆச்சு போகும் பேசிக் மேத். ஓகே, பேசிக் மேத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை பேசிக் மேத் முடிச்சுட்டு டேரக்டா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் போயிடுங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஈவன் இஃப் ஆர் ஃப்ரெஷர், இஃப் யூ ஆர் ரிப்பீட்டர், வாட் எவர், இதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், பிசிக்ஸ் முடிஞ்சது. கெமிஸ்ட்ரியில
என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆஃப்கோர்ஸ். ஃபிசிக்ஸ் எனக்கு பிடிக்கும், பட் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில் எடுத்த உடனே நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே விஷயம், மோல். மோல் கூட வந்து நீ முடிக்கும், ஏன்னா வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு தான் மோல் இம்பார்ட்டன்ட். பட் நான் சொல்ற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதுன்னா, பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள், அப்புறமா கெமிக்கல் பாண்டிங். இங்கேயும் பேசிக் மேத் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? கெமிக்கல் பாண்டிங், அப்புறமா மோல் கான்செப்ட் இது எல்லாமே தெரிஞ்சா மட்டுமே கெமிஸ்ட்ரி பூந்து 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 விளையாட முடியும். When it comes to organic chemistry, you have to go through GOC, general organic chemistry, ப்ராப்பராக படிக்கணும். ஹைட்ரோகார்பன்ஸும் ப்ராப்பராக படிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு ஃப்ளோவில் போயிடும். இதே நீ இன்ஆர்கானிக் கொண்டு வந்த அப்படின்னா, கெமிக்கல் பாண்டிங்கை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்ட அப்படின்னா இன்ஆர்கானிக் மொத்தமாக முடிஞ்சுது. ஃபிசிக்கலில் அதே மாதிரி மோல் கான்செப்டை மொத்தமாக முடிச்சுட்ட ப்ராப்பராக அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்மூத்தாக போக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக முடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஃப்ளோவில் போவீங்க. எல்லாம் டக 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 டகன்னு அந்த ரோட்ல போகிற ஆட்டோ மாதிரி ஆடிட்டே தான் இருக்கு. ஓகே, when it comes to biology, பயாலஜியில் பேசிக் லெக்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்ட், அதுக்கப்புறமா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பயோமாலிகல்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர்ஸ். பயோமாலிக்கல் பெரிய சாப்டர் தான், பட் இட்ஸ் அ பேஸ். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ். அதுக்கப்புறமா செல் எல்லாம் பேஸ். ஸோ இதெல்லாம் பேஸ். இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் முடிச்சிடுங்க. நான் இன்னும் பேசிக்காக டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு வந்து என்னோட ஆன்லைன் கோர்ஸில் கண்டிப்பாக நான் நடத்த சொல்லுவேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் வந்து அதை ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் ஆன்லைன் கோர்ஸ் பற்றி இன்னும் சொல்லலை. நான் சொன்னதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இது எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? ஸோ அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, டெய்லி தேர் ஷுட் பி சம் டார்கெட்ஸ். டெய்லி தேர் ஷுட் பி சம் டார்கெட், அட்லீஸ்ட் டெய்லி டார்கெட். ஓகேவா? டெய்லி நீ என்ன சொல்லணும், காலைல ஏஞ்சிக்கிட்ட நான் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு தான் தூங்குவேன், இல்லை அது மொத்தமாக முடிக்கணும்னாலும் அதில் பாதியில இருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நான் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் உன் கையில் எடுக்கும். என்னது? டெய்லி நான் இவ்வளோ வாட்சி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கணும். அப்போ டெய்லி இவ்வளோ முடிச்சுட்டு அந்த வீக்கில் ஃபுல்லாக முடிச்சதை ஒரு டெஸ்ட் எழுதணும். என்னது? டெய்லி இது எல்லாமே முடிச்சுட்டு அந்த வீக் எண்டில் நீ ஒரு டெஸ்ட் எழுதணும். சரியா? டெஸ்ட் எழுதுவியா? சரி, அந்த வீக் முடிஞ்சது. அந்த வீக் முடிஞ்சு செகண்ட் வீக் வருவேன். செகண்ட் வீக்லையும் இதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவேன். தேர்ட் வீக்லையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவேன். ஃபோர்த் வீக்லையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவேன். லாஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அதை மொத்தமாக சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதுவேன். என்னது? ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்கணும், டெய்லி பேசிஸ்ல நீ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அண்ட் மந்த் எண்ட்ல ஒரு டெஸ்ட் இருக்கணும். மேபி 15 days ஒன்ஸ் கூட நீ டெஸ்ட் எடுக்கிறது ஃபார் பெட்டர். நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் மார்க்ஸ். டெஸ்ட் இஸ் அ வெரி கீ ரோல் பிளேயிங் ஹியர். அதுக்கடுத்து அந்த ஒரு மந்த் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த மந்த்ல ஒரு 15 daysக்கு ஒரு போர்ஷன்ஸ் முடிச்சிருப்ப பார்த்தியா? அந்த டைம்ல குமுலேட்டிவா ஒரு டெஸ்ட் எழுதுவேன். மொத்த போர்ஷன்ஸையும் சேர்த்து இந்த மந்த்து அப்புறம் அந்த மந்த்ல பாதி முடிச்சால் அது மொத்தமாக சேர்த்து குமுலேட்டிவா டெஸ்ட் எழுதுவேன். அப்போ என்ன ஆகும்? இப்போ படிச்சுட்டு இருக்கிறதும் படிச்சிருப்பேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். இன்னொரு கேள்வி வரும், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் பர் சாப்டர்? ஹவு மெனி questions per chapter? ஓகே, நல்ல நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்கு, நல்ல நல்ல புக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி புக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த டாபிக்ல போதுமான அளவு கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீ போட்டுட்ட அப்படின்னா மினிமம் ஒரு 300 கொஸ்டின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா தாராளமாக உட்காந்து ஒரு சாப்டருக்கு 300 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பட் அந்த 300 கொஸ்டின்ஸை டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருக்கணும். சேம் மாடல்ஸ்ல வச்சு நீ சால்வ் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்னா அது கணக்கு கிடையாது. என்னது? அது கணக்கு கிடையாது. ஸோ ஒரு சாப்டருக்கு யூ ஷுட் கோ ஃபார் அரவுண்ட் 200 கம்மி தான், 250 to 300, மேபி 400 கூட உனக்கு முடிஞ்சா உன்னால கண்டிப்பா போகலாம். பட் different models of problems should be there. It's a very important here. It's a very important thing. ஸோ இதுல எல்லாருக்கும் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது தவிர இது எல்லாமே நீ யார் வேணா பண்ணலாம். பட் கைடன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? கைடன்ஸ். இந்த கைடன்ஸ்னு ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்ல கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணாதன்னு. நான் சொல்லியும் அதை கேட்காம நிறைய பேர் மார்க் எடுக்க முடியல.
ஸோ அந்த கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ எங்கே தப்பு பண்ணுற, என்னெல்லாம் உனக்கு கரெக்ட் ஆச்சு, எதெல்லாம் ரிவைஸ் பண்ணால் உனக்கு மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சப்போஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணனா ஒரு நோட் புக் போட்டு இந்த சாப்டர் அடிக்கடி இந்த டெஸ்ட்ல நிறைய வந்து ரிவைஸ் பண்ணாமல் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ அதை நான் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். சரியா? இதை கடைசி நேரத்தில் தான் உட்காந்து பண்ண அப்படின்னா உனக்கு மார்க் வராது. இப்போல இருந்தே பண்ண ப்ராப்பரா அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்காத. நான் சீரியஸா சொல்றேன், லைஃப்ல வருத்தப்படுவேன். சரியா? சோம்பேறித்தனமா மட்டும் இருக்காத, லைஃப்ல கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஸோ இப்போல இருந்தே இதை பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மச் 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 அண்ட் யூ ஷுட் ஹாவ் ஒன் பர்சன். எப்படின்னா அவங்க சொல்லணும் இது தப்புடா இது சரிடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ற பேட்ச் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற பேட்ச். ஓகேவா? நாங்கள் டோப்பா ஆஃப்லைன் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஆஃப்லைன் பேட்ச்ல எடுத்ததும் பேசிக் லெக்சர்ஸ் நாங்கள் கொடுப்போம். பேசிக் லெக்சர்ஸ் ஜஸ்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வச்சு அந்த பேட்சை நாங்கள் எடுத்திருக்கோம். பிகாஸ் வி வாண்ட் மோர் டாக்டர்ஸ் ஃப்ரம் தட் சிங்கிள் பேட்ச். சரியா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த பேட்ச்ல நான் உங்களுக்கு என்னென்ன தர போறேன்னு சொல்லிடுறேன். இந்த பேட்ச்ல வாட் அண்ட் ஆல் ஐ அம் கோனா கிவ் ஆஸ் எ மென்டரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எவ்ரி மந்த் we will be completing around 14 to 15 chapters. எல்லாமே டோட்டலா நீட்ல ஒரு 84 சாப்டர்ஸ் இருக்கு. என்னது? டோட்டலா நீட்ல எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு? ஒரு 84 சாப்டர்ஸ் இருக்கு. 85 சாப்டர்ஸ் இருக்கு. டோட்டலா இத்தனை சாப்டர்ஸ்ல 14 to 15 சாப்டர் பர் மந்த் முடிச்சுட்டே வரும். சரியா? சோ இப்படி முடிச்சு நம்ம எப்போ டிசம்பர் எண்ட்லயே சிலபஸை முடிச்சிருவோம். என்னது? சிலபஸை டிசம்பர் எண்ட்ல நம்ம முடிச்சிருவோம். ஸோ டிசம்பர் எண்டு வரையும் ஹாஃப் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் சொல்லி நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பேன், நிறைய ரிவிஷனும் நீ பண்ணியிருப்பேன். நான் என்ன ரோல் பிளே பண்ண போறேன்னா இந்த 14 to 15 சாப்டர்ஸ் எவ்ரி மந்த் நீ முடிச்சிருப்பல, நான் பர்சனலா வருவேன் உன்னோட இடத்துக்கு, நீ இருக்கிற இடத்துக்கு. சரியா? இட்ஸ் அன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் பேட்ச். நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன். வந்து உட்காந்து இந்த 14-15 சாப்டர்ஸ்ல நீங்க வேணும்னா ப்ரூஃப்க்கு நான் ஒரு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்தெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க அப்படியே போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. சரியா? இந்த 14-15 சாப்டர்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அங்கிருந்து 99.9% கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கிற பார்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அங்க இருந்து நீ ஒழுங்கா உட்காந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணா கூட உன்னால டோட்டல் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் சொல்ற பார்ட்ஸ்ல இருந்து மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா கூட. தோனி எல்லாமே படிக்கணும், 720 எடுக்கணும்னா, பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து தான் கொஸ்டின் வரும், அங்க இருந்தா கொஸ்டின் வரும் சொல்லி பர்சனலா எனக்கு தெரியும். சரியா? நான் வந்து இங்க இருந்து, ஏன்னா எவ்ரி இயர் நான் பாக்குறேன்ல, லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் நான் நீட் பார்த்துட்டு இருக்கேன். நீட்ல இப்படிதான் பேப்பர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஸோ என்னால சொல்ல முடியுது. தட்ஸ் இட். ஸோ நான் எவ்ரி மந்த் உங்களை மீட் பண்ணி யார் மார்க்ஸ்லாம் கம்மியா இருக்கும், அண்ட் இன்னொரு விஷயம், யார் பசங்க மார்க்லாம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தனியா நாங்கள் பேட்ச் பிரிச்சு இந்த மற்ற இன்ஸ்டியூட்ல பண்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு திருப்பி அகெயின் அதே லெசனுக்கு கிளாஸ் கொடுப்போம். என்னது? அதே லெசனுக்கு திருப்பி கிளாஸ் கொடுத்து அது திருப்பி வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக நாங்கள் பண்ணுவோம். சரியா? ஸோ தீஸ் அண்ட் ஆல் வில் பி ஹேப்பனிங். ஸோ நான் மீட் பண்ணி எவ்ரி மந்த் யாரெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்கள பார்த்து இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், யாரெல்லாம் ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணல கம்மியாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்க இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். அது தவிர இந்த சாப்டர்ஸ்ல இருந்து இங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, ஹாஸ்டல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் இருக்கும், ஏசி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக உட்காந்து படிக்கிறது மட்டும்தான் வேலை. எனக்கு 720 எடுத்து கொடுக்கறது உன்னோட பொறுப்பு. ஓகே? உன்னோட பொறுப்பு, என்னோட பொறுப்பு இல்லை. உன்னோட பொறுப்பு. நான் உன்னை ஃபுல்லாக கைட் பண்ணுறது என்னோட பொறுப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஆன்லைனில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இந்த ரெசிடென்ஷியல் பேட்சை பற்றி நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ரெசிடென்ஷியல் பேட்ச்க்கு 300 போராளிகள், தட் இஸ் வாரியர்ஸ், 300 வாரியர்ஸ், வி நீட் 300 வாரியர்ஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 500
ப்ளஸ் எடுத்து யாரெல்லாம் இன்னும் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ 90,000 டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. 90,000 டியூஷன் ஃபீ உங்களுக்கு கட்டவே வேணாம். ஹாஸ்டல் ஃபீ 7,000 பர் மந்த் கட்டினா கூட போதும். சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு 10,000 ரூபாய் என்னமோ கட்டணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் நாங்கள் உங்ககிட்ட வாங்குற ஃபீஸு. பிகாஸ் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் எங்களுக்கு தெரியும். சரியா? அந்த பொட்டென்ஷியல் தான் எங்களுக்கு தேவை. அந்த பொட்டென்ஷியலில் மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு காசு தேவை. We need good doctors, we need good students, and teachers will be mentors, will be medicos like me. அங்கே டீச் பண்ணுறவங்க நிறைய பேர் மெடிக்கோஸ் இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு பர்சனலாக ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம், அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம். பிகாஸ் எல்லாருமே மெடிக்கோஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. சரியா? இந்த பேட்ச் இந்த மந்த் 24 ஜூன் 24 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே சீக்கிரம் அட்மிஷன்ஸ் ஃபில் ஆகிட்டு இருக்கு, ரொம்பவே சீக்கிரம். நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு, மெசேஜ் கால்னு வந்துட்டு இருக்கு. 300 முடிஞ்சதும் வில் க்ளோஸ் திஸ் பேட்ச், அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ சீக்கிரமாக அட்டன் பண்ணிடுங்க. வெட்னஸ்டே இன்னொரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அட்டன் பண்ணிடுங்க. ஆஃப்லைனில் ஆல்ரெடி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், அது நிறைய பேர் அட்டன் பண்ணல. ஸோ 500, 530, 515 எடுத்த எல்லாருக்குமே நாங்கள் 100% ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ண போகிறோம். நீட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி வி ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப். ஓகே? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபார்ம் கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்பரில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் அப்படியே ஏமாந்துட்டு இருக்காத, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் படி. டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் கொடுக்குற புக்ஸில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணாலே மோர் தென் எனஃப். வி நீட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஷார்ட்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.